நீங்க நிறைய சிட் ஃபண்ட் போன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் சிட்ல வந்து ரொம்ப முழுமையா இருப்பாங்க. ஒரு டவுன் பேமெண்ட் கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து எடுக்கிறத விட உங்களுக்கு இஎம்ஐ பயங்கரமா கம்மியாகும். பக்குவமா சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு செல்லக்கூடிய முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பெண்கள் தான். தன்னுடைய கணவரையோ மகனையோ கோ அப்ளிகேண்டடா சேர்த்துக்கிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணலாம். பெண்கள் பேர்ல சொத்து வாங்கணுங்கிறதுனால 0.05%லேருந்து 0.1% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட்லேயே டிடக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மத்திய அரசுல பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இது நம்மளுடைய மத்திய அரசால் அமல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நன்னிலம் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 50% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. 2024-25 பட்ஜெட் அப்போது கலைஞர் கனவு திட்டம் 2030 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லாயர் சிந்து வர்ணிகா ரமேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ லீகல் அட்வைஸ் நிறைய அவங்க நமக்கு இன்னைக்கு தர போறாங்க. நிறைய கொஸ்டின்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்டுடலாம். ஸோ கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? ஓகே மேம். மேம் இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாலும் ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க கையில் தான் அந்த சம்பாத்தியம் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பெண்கள் வந்துட்டு நிறைய நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, நிறைய பேர் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சரியான முறை தெரியாது. ஸோ எப்படி போய் நம்ம வந்துட்டு இதை ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்க வாங்கலாமா மேம் ஃபஸ்ட்டு, ப்ளஸ் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கா, ப்ளஸ் அவங்க வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான சலுகைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க? ரொம்ப நல்ல கேள்வி. மகளிர் தான் ஒரு வீட்டோட ஒரு மெயினான ஒரு ஆள். கணவர் வந்து சம்பாரிச்சிருவாங்க, ஆனா அதை பக்குவமா சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு செல்லக்கூடிய முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் சிறுவாட்டு காசு மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்கான நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஒரு பேங்க் அவங்க அணுகுறாங்க. பேங்க் அணுகும் போது பேங்க்ல வந்து அவங்க வந்து சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியா இருக்கும்போது டக்குன்னு ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சேலரி ஸ்லிப் இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய கணவரையோ மகனையோ கோ அப்ளிகேண்டடா சேர்த்துக்கிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நிறைய நேஷனலைஸ்டு பேங்காக இருக்கட்டும் இல்லை பிரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும் பெண்கள் பேரில் சொத்து வாங்கணுங்கிறதுனால 0.05%லேருந்து 0.1% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட்லேயே டிடக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து அவங்கள வந்து ஊக்குவித்து குடும்ப நபர்கள் பெண்களோட பேர்லேயே சொத்து வாங்கணுங்கிறதுனால பேங்க்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விதமான சலுகை. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சிட் ஃபண்ட் மூலியமாக வாங்கலாமான்னு. மகளிர் தான் நீங்கள் நிறைய சிட் ஃபண்ட் போன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் சிட்ல வந்து ரொம்ப முழுமையா இருப்பாங்க. மாசம் ஆயிடுச்சா கரெக்டா சிட் ஃபண்டுக்கு பணம் கட்டுறது வந்து மகளிரா தான் இருப்பாங்க. இந்த அமௌண்ட் எடுத்து வச்சிடணும்ப்பா, நம்ம கரெக்டா சிட் கட்டிடணும்ப்பா அப்படிங்கறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சிட் ஃபண்ட் மூலியமா பணம் சேர்த்து வச்சு ஒரு டவுன் பேமெண்ட் கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து எடுக்கிறத விட உங்களுக்கு இஎம்ஐ பயங்கரமா கம்மியாகும். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் அல்டிமேட்டா கம்மியாகும். இது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாவே நம்ம பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசு பெண்களுக்காகவும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காகவும் நிறைய விதமான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசுல பாத்தீங்கன்னா பிரதான் மந்திர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இது நம்மளுடைய மத்திய அரசால் அமல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம். இதுல வருட வருமானம் 3 லட்சத்துலேருந்து 9 லட்சம் இருக்கிறவங்க வரைக்குமே இந்த பிரதான் மந்திர் யோஜனால வந்து லோன் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு மானியம் வழங்கப்படும். நம்ம ஹானரபிள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மகளிருக்காக அமல்படுத்திக்கிட்டு வராங்க. இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நன்னிலம் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுல வந்து 50% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த 50% கொடுப்பாங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே இதுல சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மகளிருக்கு இந்த சலுகை வந்து போகுது. இந்த லேண்டை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது
ஸ்டாம்ப் டியூட்டியும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் சரி 100% கண்டிப்பா கிடையாது. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். அப்ப துணிஞ்சு வந்து பெண்கள் எல்லாம் வந்து சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகளும் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு புதுசா ஒரு ஸ்கீம் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்துட்டு குறிப்பா வந்து ஆதி திராவிடர் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து ஜென்ரலா மத்த பெண்களுக்கும் ஏதாவது புது ஸ்கீம் வந்து ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பா. அதே நம்ம மாநில அரசு பார்த்தீங்கன்னா, 2024, 25 பட்ஜெட் அப்போ கலைஞர் கனவு திட்டம் 2030 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகளில் 8 லட்சம் இடம் வந்து வீடுகள் வந்து கட்டி அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, குடிசையில இருக்க மக்கள் வந்து புட்கா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வீடுகளுக்கு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட மதிப்பு வந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கும். இதை வந்து மொத்த தொகையுமே நம்ம தமிழக அரசு எடுத்து கட்டி கொடுக்குறாங்க. மேம் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா பில்டர்ஸோட அட்வைஸ்ல லோன் இப்போ நிறைய இடத்துல நாமளே நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். வந்துட்டு ₹1 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் வந்து இந்த மாதிரி லோன்ல வந்து வீடு வாங்கிக்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு மேம் சேஃப்? ஸோ அந்த பில்டர்ஸோட அட்வைஸ்ல அவங்க சொல்ற இடத்துல வந்து லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறது வந்து எந்த அளவுக்கு சேஃப்? இல்லை வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாவே எதுக்கு அவ்வளோ விஷயம் போய்கிட்ட அப்படின்னு இண்டிவிஜுவலாவே வாங்கிக்கலாமா? நீங்க வந்து ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எக்ஸுங்கிற ஒரு பேங்க் தெரியும், நான் அங்க உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஓகே அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் போகலாம். இல்ல நீங்க வந்து ஒரு 10 பேங்க் அவங்க ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கலாம். நீங்க நீங்க அந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இல்லைங்கிறப்ப, ஏன்னா நீங்க ஒரு வீடுங்கும் போது 10 இடத்துல விசாரிச்சுதான் இடமே வாங்கியிருப்பீங்க. அப்ப 10 இடத்துல லோன் விசாரிக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் நம்ம கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. ஒரு கவர்மெண்ட் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்கா இருக்கட்டும், அதுல கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு விமன் வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதுல கண்டிப்பா பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு 4-5 பேங்க் ஏறி இறங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ரேட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா இருக்கிறதுக்கு போறதை விட நீங்க ஒரு 4 பேங்க்ல டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இஎம்ஐ கம்மியா கட்டலாம், ஒரு டவுன் பேமெண்ட் வந்து இவ்வளவு பண்ணிங்கும் போது நான் இவ்வளவு இஎம்ஐ கண்டிப்பா ஆஃபர்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க கஸ்டமர்ஸ் தானே பேங்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அப்படிங்கும் போது நான் இந்த பேங்க் ஆல்ரெடி கேட்டு வந்திருக்கேன் சார், எனக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க போது அவங்க இன்னொரு பெட்டர் ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்க தேடி ஒரு பெட்டர் ஆஃபர் எடுத்துக்கிட்டு லோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாத கணக்குல பாத்தீங்கன்னா தெரியாது, இது வந்து வருட கணக்குல போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மார்ஜின்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ் வாங்கணும் நமக்கு அப்படின்னு நம்ம நினைச்சா கூட வந்து நிறைய ஷாப் போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறோம். இந்த இடத்துல இவ்வளோ ஆஃபர் போட்டிருக்கு, இந்த வெப்சைட்ல வந்து இவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தேடி பார்த்து ஒரு ட்ரெஸ் வாங்குறோம். ஸோ ட்ரெஸ்ஸுக்கே நம்ம அவ்வளோ வந்து விஷயம் கொடுக்கும்போது டெஃபினட்டா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணத்தை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து எங்க வந்து நல்ல ஸ்கீம் கொடுக்குறாங்க, எங்க வந்து எந்த பேங்க்ல வந்து நல்ல இதுக்கு லோன் கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அதை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்பவே தேங்க்ஸ் மேம். நம்ம ரீடர்ஸ் கேட்ட கொஷினுக்கும் சரி, நம்ம நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கொஷினுக்குமே ரொம்பவே ப்ராப்பரான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு லீகலாக வந்து எந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத ரொம்பவே ப்ரீஃபாக வந்து கொடுத்தீங்க மேம். ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிகழ்ச்சியில் வந்து லீகல் அட்வைஸ் வந்து நிறைய கண்டிப்பாக கேட்போம். நீங்களும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து கொடுக்கலாம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.